Hi everyone, 10th standard வணக்கம். 10th standard மேக்ஸில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் பார்க்க போகிறோம். 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்கு ஆல்ரெடி 5 மார்க் போட்டது தான். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 20 நாள் தானே இருக்குது, படிச்சிடலாம். மேக்ஸ்க்கு 8 நாள் லீவ் விட்ருக்காங்க எக்ஸாமுக்கு. ஸோ அது மொத்தமாக நம்ம வந்து 95 90 ஈஸியாக எடுத்துடலாம். சென்டமும் எடுத்துடலாம். இந்த சென்டம் அடிக்கிறதுக்குன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் 10th மேக்ஸ் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஹவு டு கெட் சென்டம்னு சும்மா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக வரும் அந்த வீடியோ. அந்த வீடியோவே பாருங்கள், கன்ஃபார்மாக சென்டம் அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். மித்தபடி இந்த 5 மார்க்கு 2 மார்க் 8 மார்க் நான் கொடுத்து படித்தாலும் 95 அபோவ் வந்துடலாம். இந்த கம்பல்சரிக்கு மட்டும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். 1 மார்க் ட்விஸ்ட் எடுக்க என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ 5 மார்க்கு 10மே எழுதணும். ஸோ அந்த கம்பல்சரி பார்த்து பயப்படாதீங்க, கான்செப்ட் தெரிஞ்சால் போட்டுடலாம். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க மஞ்சள் கலர்லையாவது பார்த்துட்டு போங்க, கன்ஃபார்மாக எழுத முடியும் எல்லாமே. ஓகே, அப்போ சாப்டர் 1ல் 2 5 மார்க் வருது. 1.1 1.2 1.4 1.2 எல்லாமே சப்பசம். எப்படி 1.1ல் ஒன்று வந்துடும். 1.2ல் அந்த 4 சம் பார்த்துருங்க. 1.4ல் அந்த ஏரோ டயக்ராம் எஃப்எக்ஸு அந்த இதெல்லாம் பார்த்துருங்க. அடுத்து N.5ல் எஃப்ஓஜி எதுவுமே விட்றாத 2 5 மார்க். அதே மாதிரி சாப்டர் 2லேயும் 2 5 மார்க் வரும். பார்க்க முடியாதவன் பார்க்குறவன் எல்லாமே பாரு. பார்க்க முடியாதவங்க மஞ்சள் கலரில் போட்டதாவது பாரு. 2 பாயிண்ட்ஸ் அந்த HCF 2.5ல் ஏபியில் முக்கியமான சம், 2.6ல் அந்த ஏபி சீரீஸில் சம்ஸு, ஜிபி சீரீஸில் வந்து அதை 3355 அந்த சம்ஸு. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் எக்ஸைஸ் 2.9ல் 36 ரேகா சம் அதெல்லாம். ஓகே, சாப்டர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஜிசிடி மஸ்ட்டு, அது கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஸோ 3.1 பார்க்குறதும் நல்லது. முடியலன்னா அட்லீஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஜிசிடியாக பாரு. அதர் எக்ஸைஸும் நான் கொடுத்துருக்குறேன். ஆல்ஃபா பீட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ அதனால் முடிஞ்சளவு எல்லாமே பார்த்துருங்க. மஞ்சள் கலரில் போட்டது எல்லாம் பாருங்கள். ரொம்ப 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 வீக்காக இருக்கும் ஸ்கொயர் ரூட் ஜிசிடி மட்டும் பாருங்கள். மேட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. 3.18 3.19. ஸோ எப்படியுமே அங்கே ஒரு 2 5 மார்க் எதிர்பார்க்கலாம் எல்ஜிப்ராவில். சாப்டர் 4ல் தேல்ஸு ஆங்கிள் பைசெக்டர் பித்தகாரஸு ஷோ தட்டின ட்ரையாங்குலர் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட் எக்ஸாம்பிள் 4.32 இந்த தீரமும் பார்க்கணும். அடுத்த சாப்டர் 5ல் அந்த குவாடிலேட்டர் அந்த சம்மு கே கண்டுபிடிக்கிறது எல்லாமே. 5.2 ஈஸி, பேரலோகிராம் ட்ரப்பீசியம் அந்த சம்மு. 5.3ல் ஆல்டிடியூட் மீடியன் கண்டிப்பாக கேட்பாங்க. 5.4ல் இந்த 8வது கணக்கு பார்க்காம போகிறது, எக்ஸாம்பிள் கணக்கு பார்க்காம போகிறது. மீதி எல்லாமே நல்லா படிக்கிறோம் பார்த்துக்கோங்க. பாருங்கள் 5th சாப்டரில் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் 2 5 மார்க் கேட்பாங்க. சாப்டர் 6 ஒரே ஒரு 5 மார்க் தான் வரும். 6.1ல் நல்லா படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள் அந்த தீட்டா சம்ஸு. 6.2 3 ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதாவது டிப்ரெஷன் அண்ட் எலிவேஷனில் இதெல்லாம் மட்டும் பாருங்கள். ரொம்ப முடியாதவங்க அந்த ஷிப்பு, அந்த ஏரோப்ளைனு, ட்ரீ சம்மு, ட்ரீ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ட்ரீ சம்மு, பில்டிங் சம்ஸு இதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை மட்டும் பாருங்கள். மேன் விண்டோ சம்ஸு அது மட்டும். சாப்டர் 7ல் 7.2 3 4 நான் கொடுத்தது பார்த்திங்கன்னா சேஃபு. 7.1ல் பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் இதையாவது பார்த்துட்டு போங்க. நான் அது கேட்குறாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா படிக்கணுங்க எல்லாமே பாருங்கள். இதுலேயுமே 2 5 மார்க் கேட்பாங்க. ஸோ கட்டாயமாக மென்சுரேஷன் படிக்க முடியாதவங்க அந்த லாஸ்ட் 3 எக்ஸைஸாவது பார்த்துட்டு போய் ஈஸி தான். ஸ்டாட் வந்து பார்த்திங்கன்னா 8.1ல் வந்து சம்ஸ் கொடுத்துருக்கேன், 8.2லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டாட் பார்க்க முடிஞ்சால் பார்த்த போது விட்டுருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் விட்டுருங்க. 8.2ல் அந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் மட்டும் பாருங்கள், அது கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டியில் 8.3 8.4 மஸ்ட் ஸ்டடி. ப்ராபபிலிட்டியில் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும், இதில் ஒரு 5 மார்க் வரும். பட் அதில் விட்டுறலாம், சரிங்களா, ஆப்ஷனில் விட்டுறலாம். யூனிட் எக்ஸைஸ் கொடுத்துருக்கேன் ஃபார் டாப்பர்ஸ் ஒன்லி. யூனிட் எக்ஸைஸில் என்னெல்லாம் 5 மார்க் இருக்குது, என்னென்ன சாப்டரில், அதுவுமே நீங்கள் பார்த்துருங்க. கம்பல்சரி எழுதுறதுக்கு உதவும், சரியா. இப்போ 8 மார்க் பார்த்துடலாம். 5 மார்க் ஃபுல்லாக பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். 8 மார்க்கில் கிராஃபு. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, லைக் பண்ணிங்களா? நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் அன்பும் ஆதரவு தேவை. கிராஃபில் வந்து இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் 3.15, ஜாமெட்ரியில் வந்து 4.1 4.4 2 ஜாமெட்ரி பார்த்தே ஆகணும். 2 டேஞ்சன்ட்டும் பார்த்தே ஆகணும். 4.1ல் சிமிலர் ட்ரையாங்கிளும் பார்த்தே ஆகணும். 2 டேஞ்சன்ட்டில் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தீரம், சிங்கிள் டேஞ்சன்ட் அப்படின்லாம் சம் இருக்குது, அதையும் பார்த்துங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போதும். எக்ஸைஸில் 2 டேஞ்சன்ட் மட்டும் பாருங்கள். இன்டைரக்ட் டைரக்ட் வேரியேஷன் எதுவுமே விடாது, எல்லாமே பாரு. 8 மார்க். எங்கே ஸ்கேல் வருமோ ஸ்கேல் கரெக்டாக எழுது. எக்ஸ்எக்ஸ் ஒய் எக்ஸ் எழுது. கே கண்டுபிடி, இன்டைரக்டாக டேரெக்டான்னு சொல்லி XY கண்டுபிடிச்சி காட்டு. ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ரஃப் டயக்ராம் போடு. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சளவு ஓனாக எழுது. அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் தான் வெரிஃபிகேஷன் போடு 2 டேஞ்சன்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா தான் 8 மார்க் அசால்ட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து 8 மார்க். அப்போ 16 மார்க் ஈஸியாக எடுத்துடலான்னா பர்ஃபெக்டாக இருந்தால் கண்டிப்பாக கிடச்சிடும். மோஸ்ட்லி போட்டுருவாங்க. இப்போ 2 மார்க் வருவோம், எல்லாத்துக்கும் 2 மார்க் தானே இப்போ தொந்தரவு. சாப்டர் வாரியாக பாரு. ரொம்ப வீக்காக இருக்கிறவன் ஒன்று பண்ணு. சாப்டர் 1 சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸு, சாப்டர்
6ல் 6.2 6.3 சாப்டர் 7.3 7.1 7. ஏன்னா இது 2 10 சம் தான் இருக்குது. அடுத்து 8.3 8.4. ஸோ இதில் மட்டும் 2 மார்க் 3 மார்க் பார்த்தா எவ்வளோ எழுதலாம் அப்படின்னு கேட்டால் 6 2 மார்க் எழுதலாம். 3 மார்க் இல்லை, 6 2 மார்க் எழுதலாம். கன்ஃபார்மாக முடியும். 6 2 மார்க் நான் கேரண்டி. ஃபஸ்ட்டு சாப்டர் 2 வந்துடும், 7வது சாப்டர் 2 வரும், 4. மீதி எல்லாத்துலேயும் எப்படி 7 வந்துடும். நான் 6ன்னு கம்மியாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். ரொம்ப வீக்காக இருக்கிறான், ஆனால் நல்லா படிக்கிற குழந்தைங்க எல்லாமே பாரு. நான் கொடுத்தது கொஞ்சம் ஆவரேஜாக நான் படிச்சிருவோங்க சார், எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா மஞ்சள் கலரில் போட்டிருப்பார். அந்த ரொம்ப வீக்குன்னு சொன்னல, அவங்க மஞ்சள் கலரில் போட்டாலே போட்டது பார்த்தாலே போதும். இப்போ சாப்டர் 1 எடுத்துக்கோங்க, 2 2 மார்க் வரும். 1.1 1.2 1.3 1.4 1.1 எல்லாமே ஈஸியான கான்செப்ட். இதில் எப்படி ப்ரூஃப் சம் கேட்பாங்க, கே சம் தான் கேட்பாங்க, கே கண்டுபிடிக்கிற மாதிரி. அதே மாதிரி 1.1 ஈஸி தான், அந்த ஏ கிராஸ் அதெல்லாம். 1.2 ஈஸி தான். 1.4ல் 1 to 1 ஃபங்க்ஷன், பைஜெக்ஷன் அதெல்லாம் பார்க்கணும். சாப்டர் 2ல் வந்து 2.1ல் HCF அந்த சம்மு. 2.2ல் இம்பார்ட்டண்டான சம் தான் கொடுத்துருக்கேன். 2.4ல் அதில் வந்து ஜஸ்ட் அந்த ஆட் ஈவன் கொடுத்துருவான், நம்பர் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் போதும். 2.5ல் ஏபியில் 19th டேர்ம் கண்டுபிடி, மிடில் டேர்ம் கண்டுபிடி, இந்த மாதிரி சம்ஸ் தான் எக்ஸாம்பிள்லேயும் கொடுத்துருக்கேன். 2.7ல் 7th டேர்ம் கண்டுபிடி, 8th டேர்ம் கண்டுபிடி, 7th 8th சேர்த்து பார்த்துக்கோ. 2.8ல் இன்ஃபினிட் சீரிஸ். ஆக்சுவலாக செகண்ட் சாப்டர் பெருசு கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நான் கொடுத்த சம்மை மட்டும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அடுத்தது 2.9ல் ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். ஸோ 3 வேரியண்ட் ஆஃப் ஃபார்முலா இருக்குது, அது படித்து எழுதிடலாம். சாப்டர் 3 2 மார்க்கு 1 தான் வரும் சாப்டர் 3ல். ஏன்னா இதில் ஒரு 1 வரும், மேட்ரிக்ஸில் 1 வரும். அல்ஜிப்ரான பொறுத்தவரைக்கும் 2 2 மார்க்கு, இதில் 1 வரும், மேட்ரிக்ஸில் 1 வரும். 3.2 LCM, 3.4 எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, 3.5 ஈஸி சிம்பிளிஃபை, 3.7 ஸ்கொயர் ரூட்டு, 3.9 சம் அண்ட் ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது, 3.13 நேச்சர் ஆஃப் ரூட்டு. சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பார்க்குறக்கு அரை மணி நேரம் கூடாது, அவ்வளோ ஈஸியான சம்ஸு. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 மார்க்கும் எழுதிடலாம். இவ்வளோ பார்க்கணுமா? சத்தியமாக சொல்கிறேன், ஸ்மால் கான்செப்ட். இல்லை சார் இதெல்லாம் பார்க்க முடியாதுங்கிற ரொம்ப வீக்காக இருக்குன்னா மேட்ரிக்ஸ் மட்டுமே ஒழுக்கமாக பாரு. ஆனால் என்ன கேட்டால் பார்க்குறது நல்லது. நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கள். மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணுறது, அந்த 3 ப்ளஸ் பண்ணுறது, இன்டூ பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கோ. 4th சாப்டரில் 1 தான் வரும். ஆனால் அது 1 எது வரும்னாலும் வரும். நான் இங்கே 1 கொடுத்துருக்கேன், அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கனால கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ 4.3ல் ஃபஸ்ட் 1 மட்டும் பாரு. சாப்டர் 5ல் 2 வரும். இங்கே நான் ஃபார்முலாவே எழுதியிருக்கேன், ஏன்னா நிறைய பேர் இந்த சாப்டர் ஒமிட் பண்ணுறீங்க, அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் சாப்டரில் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியர் மட்டும்தான். நான் சொல்கிற சம் மட்டுமாவது பார்த்துக்கோங்க. ரொம்ப முடியாதவங்க டாப்பஸாக இருந்தாலும் சரி, பார்க்கவே முடியல, டைம் இல்லைன்னா மஞ்சள் கலரில் போட்டதாக பார்த்துருப்போம். 5.2ல் 2 பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். y2 - y1 x2 - x1 பேரலல் பர்பெண்டிகுலர், அந்த மீனிங் தெரிஞ்சால் போதும். இந்த 5 சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 5.3ல் 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இதுவும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்முலா எழுதினாலே 1 மார்க் கிடச்சிருது. ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. அடுத்தது 1 பாயிண்ட் ஸ்லோப், ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்லோப்பே கொடுத்துருவாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இது ஸ்லோப் இன்டர்செப்ட் அப்படின்னு சம்மில் மிக்ஸ் ஆகும், அதுக்கு இந்த ஃபார்முலா. இன்டர்செப்ட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு கோஆர்டினேட் ஆக்சஸ் எல்லாம் கேட்பாங்க, அதுக்கு இந்த ஃபார்முலா. ஏபி அவங்களே கொடுத்துருவாங்க, எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ 5.2 முடிஞ்சிருச்சு. 5.3ல் வந்து 5.3ல் தான் இந்த ஃபார்முலாலாம் 3 வேரியண்ட் ஆஃப் ஃபார்முலா சொன்னேன், ஓகேவா? இதை படிச்சினாலே இந்த சம்ஸ் எல்லாம் போட்டுடலாம், ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. முடியாதவன் அட்லீஸ்ட் அந்த மஞ்சள் கலரில் பார்த்துட்டு போ. 5.4ல் பேரலல்னா என்ன, பர்பெண்டிகுலர். 2 ஸ்லோப் ஈக்குவலாக இருந்தால் பேரலல், இன்டூ பண்ணால் -1 வந்தால் பர்பெண்டிகுலர். அதுக்கு ஸ்லோப் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் இந்த ஃபார்முலா. இதுவே 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்க சொன்னால் y2 - y1 x2 - x1 இந்த ரிலேஷன் தெரிஞ்சால் போதும். 5.4ல் பாருங்கள், மஞ்சள் கலரில் போட்டதே பாருங்கள், நல்லா படிக்கிறவங்க எல்லாமே பாருங்கள், ஓகேவா? 5th சாப்டர் நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா 2 2 மார்க் கன்ஃபார்ம். சாப்டர் 6ல் ஒரே 2 மார்க்கு. இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 6.2 6.3 அந்த 5 சம்மாவது பார்த்துருப்போம், கண்டிப்பாக வந்துடும். டாப்பஸ் அந்த எக்ஸாம்பிள் 6.1லேருந்து 6.6 அந்த 6.1 தீட்டா சம்ஸ் பார்த்துக்கோங்க. ரொம்ப முடியாதவங்க 6.2 6.3 பார்க்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. வெறும் 5 சம் தான் இருக்குது, பார்க்க மாட்டியா? ஸோ அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஓகேவா? அடுத்தது சாப்டர் 7 8. 7th சாப்டர் எல்லாத்துக்கும் கஷ்டம், ஏன்னா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டமாக இருக்கும். ஆனால் இருக்கிறதே ஒரு 5-6 ஃபார்முலா தான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். 5 ஃபார்முலா தான். வால்யூம் ஃபார்முலா ஞாபகம் பண்ணிடலாம். இந்த சர்ஃபேஸ் ஏரியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த 10 கணக்கும் இந்த ஒரு 6-7 கணக்கும் போட்டிங்கன்னா 2 2 மார்க் கன்ஃபார்ம். ஏன்னா 7th சாப்டர் இருக்கிறதே 2 மார்க் கம்மி. கொஞ்சம் நீங்கள் மெனக்கெட்டு ஒரு நாள் உட்காந்து பயிற்சி பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக இது எழுதிடலாம். நல்லா படிக்கிறவங்க எழுதிடுவாங்க, அது எனக்கு தெரியும், அவ்வளோதான். சாப்டர் 8 8.1ல் r = L - S
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் எல் மைனஸஸ் டிவைட் எல் ப்ளஸஸ் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு அது போட்டுடலாம். இந்த 7th சம்மும் ரொம்ப முக்கியம். அப்போ இது எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் கண்டுபிடி. அதாவது 8.2ல் ஏதாவது கை வைக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த சம்ஸ் மட்டுமாவது பார்த்துப்போம். இது எக்ஸைஸ் சம் மஞ்சள் கலரில் போட்டதாக பாருங்கள். ப்ராபபிலிட்டியில் ஒரு 2 மார்க் வந்துடும், அசால்ட்டாக எழுதிக்கலாம். 8.3லேருந்து இந்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 8.3ல் அந்த சம்ஸ் 2 காயின் டாஸ்ட்டு, நான் அந்த ட்ரீ டயக்ராமு அதெல்லாம் தான் கொடுத்துருக்கேன். 8.4ல் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா அந்த ஃபார்முலாவில் மிஸ்டேக் பண்ணுவீங்க, சப்ஸ்டியூஷன் மிஸ்டேக் பண்ணுவீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப வீக்காக இருக்கிறவன் 2 மார்க் ஒன்றுமே எழுதாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். 10 2 மார்க் எழுதுறதுக்கும் மஞ்சள் கலரில் படித்தாலே 10 2 மார்க் எழுதிடலாம். இதெல்லாம் டாப்பர்ஸ்க்கு ஒரு சேஃப்டியாக சொன்னேன். ஓகேவா? 10 2 மார்க்கில் கம்பல்சரி ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக கேட்க மாட்டேன். நீ இந்த சாப்டர் நான் சொன்னதெல்லாம் படிச்சினாலே கான்செப்ட் ஓரியன்டடாக எழுதிடலாம். தவிர யூனிட் எக்ஸசைஸ் படித்தா தான் எழுத முடியும்ட்டுலாம் கிடையாது. 2 மார்க்கு யூனிட் எக்ஸசைஸ் தேவையில்லை. இருந்தாலும் உனக்கு வேணும்னா நான் தரேன். 5 மார்க்கு யூனிட் எக்ஸசைஸ் பார்த்துக்கோ. சரியா? நான் சொல்கிற டாப்பர் 100 out of 100 இருக்குது. 90 95 எடுக்கிறதுக்கு இது போதும். ஓகேவா? 2 மார்க்கு யூனிட் எக்ஸசைஸ் தேவையில்லை. நீ நான் கொடுத்த சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணாலே அதுவே வந்து கொஸ்டின் மாற்றி கேட்கலாம், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாகவே 100 out of 100 எடுத்துடலாம். கொஞ்சம் நீங்கள் மனசு விட்டு போட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 5 மார்க் 8 மார்க் பாரு, முடிச்சுட்டு 2 மார்க் பாரு, இந்த மாதிரி பாரு. சாப்டர் வாரியாக பார்க்குறதுக்கு அப்படி பாரு. டாப்பர்ஸ் தான் சாப்டர் வாரியாக பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். கன்ஃபார்மாக சொல்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 8 நாள் லீவ் கன்ஃபார்மாக ஈஸியாக தான் வரப்போகுது. நீங்களுமே எல்லாருமே சென்டம் எடுப்பீங்க நான் நம்புகிறேன். நன்றி.